பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. இனியன், மேபி நீங்க இருந்திருந்தீங்கன்னா நம்ம ஸ்னோ பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம பிரச்சனை எல்லாம் காணாம போயிருக்கோம். இனியன், மனசெல்லாம் வலிக்குது. நான் இந்த வீட்டுக்கு வந்த முத நாள் மட்டும் என்னை நீங்க கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டீங்க. அந்த ஒரு நாளும் ஒரு யுகம் வாழ்ந்த மாதிரி தான். அடுத்த நாள்ல இருந்தே எல்லாம் காத்தோட போயிடுச்சு. உங்க பொண்ணை நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும் போது கூட இனியன், உங்களுக்கு உங்க குழந்தைய தான் நான் சுமந்துட்டு இருக்கேன்னு என் மேல எந்த இறக்கமும் வந்ததே இல்லை. மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியாச்சும் முத நாள் எனக்கு கொடுத்த லவ்வை இனியன் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பொழைச்சி வந்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என் கல்யாண வாழ்க்கை ஒரு நாள் பந்தம் தான். அடுத்த 10 மாசத்துல விதவைங்கிற பட்டம். என்ன தங்கம்? அப்பாவா? அப்பா சாமி கிட்ட போயிருக்காங்கல்ல. சாமி அப்பாவை இப்ப விட மாட்டாங்க. சாமிக்கு நம்ம அப்பாவை ரொம்ப பிடிச்சிருச்சான். அதான் சாமியை வச்சுக்கிட்டாங்க. என்னங்க உட்காரலாம்ல? இல்ல, நான் வந்ததும் ஏன்டா வந்துட்டான் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். என்ன மது, போட்டோ ஏதோ பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, கொண்டாங்களேன், நானே பாக்குறேன். ஓ, இவர்தான் இனியனா? உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சொன்னீங்க? உங்க 2 பேரோட ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. ஏ மது, இப்ப இவர் இங்க இல்லையா? ஃபாரின்ல இருக்காங்களோ? சொன்னீங்க, ஆனா எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல அவரு. சொல்லிரு மது, நான் கேட்ட என் மேல உனக்கு வெறுப்பு தான் வர மது. இன்னொன்னு, நான் கேக்குறதுனால என்கிட்ட அந்த விஷயத்த உன்னால ஷேர் பண்ணவும் முடியாது. இதுவே உனக்கா தோணுச்சுதுன்னா என்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் உன் விஷயத்துல எந்த நல்லதா இருந்தாலும் என்னால பண்ண முடியும். ஆனா என்ன மது, அன்னைக்கு ஸ்னோ என்னமோ சொன்னோம் அப்பா சாமி அப்படின்னு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இவரை நான் பார்க்கவே இல்ல. உங்க ஹஸ்பண்ட் நான் பார்க்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இப்பதான் போட்டோலயே பார்க்க முடியுது. ஆமா, ஃபாரின்ல ஏதாவது இருக்காங்களாங்க? இனியும் உங்களால அவரை பார்க்க முடியாது மித்ரன். ஏங்க? போட்டோல மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். புரியல மது. ஸ்னோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. என்ன சொல்றீங்க? சாரி மது, இத நீ சொல்லும் போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ உன் ஃபீலிங்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சாதான் என்னாலே உன் கூட க்ளோஸா பேச முடியும். ஆமா மித்ரன், ஒரு ஆக்சிடென்ட்ல ஸ்னோட அப்பா இறந்துட்டாங்க. எங்க பொண்ணு பிறந்த நாளும் அவர் இந்த உலகத்தை விட்டு போன நாளும் ஒண்ணு. சாரி மது, எனக்கு தெரியாதுல்ல. கேட்டு கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல மித்ரன், 40 நாள் இங்க இருக்க போறீங்க. எப்படியும் தெரியதானே போகுது ஒரு நாள். ஏ மது, இனியன் இருக்கும்போது உங்களை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாரா? ஆமா மித்ரன், எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட 10 மாசம் தான் இனியன் இருந்திருப்பாரு என் கூட. அந்த 10 மாசமா ரொம்ப அக்கறையா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு. இனியனோட உலகமே நான் தான். நான் எதை ஆசைப்பட்டாலும் எனக்காக அவர் பண்ணுவாரு. அப்படியா? உங்க வருத்தம் எனக்கு புரியுது. என்னால உங்களோட ஃபீலிங்ஸே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க அமைதியோட அர்த்தம் கூட எனக்கு இப்ப புரியுது. ஆமாடி ஆர்த்தி, கொதிக்க என்ன ஏதாவது மூஞ்சில விழுந்துட்டா? ஊதி ஊதி வர மாதிரி இருக்கு. பாட்டி, இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன் சாம்பார்ல காய் கறிக்க பதிலா மீன் ஏதாவது வாரி போட்டுட்டியோ? டேஸ்ட் பண்ணி பாரு செல்லு. ஏன் அம்மா, சாம்பார்ல ஒரு டப்பா உப்பே அள்ளி போட்டுட்டியா? செல்லு, நான் அப்படி அள்ளி போடுவேனா? எத்தனை வருஷமா நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்தே சமையல் கட்டு தான் எனக்கு தெரிஞ்ச இடமே. அப்படி எல்லாருக்கும் சமைச்சு போட்டு போட்டு தான் ஒல்லியா இவ்வளவு தேஞ்சு போய் இருக்கேன். இவளுக்கு திங்கிறதுக்கு மட்டும் தானே தெரியும். இத்தனை வருஷம் தேஞ்சுமா இப்படி உப்பு அள்ளி போட்டிருக்கேன். அம்மா, வயசானது எல்லாம் கிடக்குறேன். இந்த கிழமையில அந்தால போய் சேர்ந்துருவான் போல இருக்கு இதை தின்ன. பாட்டி, அததான் நான் சொல்றேன். நீயே அந்தால போயிருவ போல இருக்குது. இந்த மது இருக்காலாம் செல்லும், அவ தேங்காய் எல்லாம் போட்டு மசாலா அரைச்சிட்டு இருந்தா. மசாலா அரைச்சி சாம்பாருக்கு போடும்போது கொஞ்சம் உப்பையும் அள்ளி போட்டுப்பா போல. இது தெரியாம நானும் கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டுட்டேன். இது என்னடி அம்மா சாம்பாருக்கு வந்த சோதனை? சாம்பார்ல தேங்காய் மசாலா அரைச்சி போட்டாலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமா? தேங்காய் மசாலா எல்லாம் அரைச்சி போடும் போதே அது கூட நான் உப்பையும் போட்டுட்டேன் அப்படின்னு. ஏன் அம்மா, சாம்பாருக்கு தேங்காய் மசாலா எல்லாம் அரைச்சி போடியது எங்க இருந்து படிச்சியா?
ஐயோ எல்லாத்துக்கும் போடுறது தானே. எல்லாத்துக்கும் போடதான். இது மீன் குழம்பா இல்ல சாம்பாரா? இப்ப இந்த மது கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். ஒரு மாத்த என்கிட்ட சொல்லியிருந்தாள்னா நானே இப்படி உப்ப போட்டிருக்க மாட்டேன்ல. ஓயாம சுருட்டைக்கு காப்பி போட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப இந்த அடுப்பங்கரைக்குள்ள இவ வேற காப்பியை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தா போலயே. சாம்பாருக்கு எதெல்லாம் போடுவாங்கன்னு கூட தெரியாம இருக்குது. உள்ள இருந்துட்டு அடுப்பங்கரைக்கு பெயிண்ட் தான் அடிக்கும் போல. இதுல பாவம் ஒண்ணும் தெரியாத மது வேற இழுத்து போட்டிருக்கு. மது வாங்கக்கா. அட டாக்டர் நீங்க இங்கே இருக்கீங்க? ஆமாங்க, குழந்தை பேச்சு சத்தம் வந்துச்சா? குழந்தை கூட பேசினா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும்ல, அதான். அப்படியா? சரி சரி, நான் வேணா காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். சரி மது. என்னக்கா? நீ இந்த சாம்பாருக்கு தேங்காய் அதுக்கு கூட மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி சாம்பாருக்குள்ள போட்டலாம். எது? அதான் மது, நீ மீன் குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி அதுக்கு கூட மசாலா எல்லாம் போட்டு போடுவலாம். அதே மாதிரி சாம்பார்லயும் போட்டியே, அதுக்கு கூட உப்பையும் போட்டுட்டியா? அக்கா சாம்பாருக்கு அதெல்லாம் போடவே மாட்டாங்க. போட மாட்டாங்களா? இல்லக்கா போட மாட்டாங்க. நான் காய் மட்டும் தான் போட்டுட்டு வந்தேன். அப்புறம் தான் நீங்க பாக்குறேன்னு சொன்னீங்களே, அதான் நான் வந்துட்டேன். ஐயோ மது, அப்ப நீ உப்பு போடலையா? இல்லக்கா போடல. அது மட்டும் இல்லாம சாம்பார்ல இந்த மாதிரி எல்லாம் போடவும் மாட்டாங்க. உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியும் தானே நான் வந்தேன். தெரியும் மது, ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உப்பு கூடிட்டு. நான் என்ன நினைச்சேன்னா நீ கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டிருப்ப அப்படின்னு. சரி இருங்க நான் வரேன். இப்ப நீ வந்தீன்னா சாம்பார் நீ வச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கு உப்பு தானே கூடிட்டு கொஞ்சம் தண்ணி அது கூட ஆட் பண்ணா சரியாயிர போகுது. தண்ணியா? ஆர்த்தி, சால்ட் கூடிடுச்சுன்னா தக்காளி இருக்கலாம், அதை கட் பண்ணி போடுங்க, சரியாகும். அதுக்குன்னு 10-15 கப்ல எல்லாம் தண்ணியை கொண்டு ஊத்திடாதுங்க. ஆமா, நீங்க இப்ப குடும்ப தலைவனா? நீங்க என்ன சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரியணும்னா குடும்ப தலைவன் ஆகணுமா? இல்ல, சாம்பார் எப்படி வைப்பதுன்னு ஆகாஷ் கிட்ட கேட்டா அவருக்கு தெரியும். அதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா, அதான் உங்ககிட்டயும் கேட்டேன் எப்ப குடும்ப தலைவன் ஆனீங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு சமையல் ஓரளவு தெரியுங்க. என்ன டாக்டரே, அப்ப உங்களுக்கு வரப்போற ஒய்ஃப் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுங்க. நான் அதை அடிச்சு துவைச்சு காய போட்டு தான் ஆகாஷ பாதி வேலை வாங்குறேன். உங்களுக்கு முதல் சமையல்லாம் தெரிஞ்சதுனால வரப்போற ஒய்ஃப் கால் மேல காலை போட்டு உட்காரலான்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, சின்ன வயசுலயே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து நிறைய கத்துக்கிட்டேன். அப்படியே சூப்பருங்க. நீங்க ஒரு பையனும் தானா வீட்ல? ஆமா, ஒரு பையனும் தான், கூட ஒரு தங்கச்சியும் உண்டு. ஓ சூப்பர். ஆமா, இப்ப நீங்க இங்க இருக்கீங்க எல்லாம், இப்ப கூட சமையல் எல்லாம் நீங்க தானா? மித்ரன், இந்த சான்ஸ உன்னால யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோ. சமையல் எல்லாம் நான் தாங்க. இன்னைக்கு வேற லீவுங்கிறதுனால எல்லாம் அதது பாட்டுக்கு எங்க எல்லாம ஊர் சுத்த போயிருக்கு. உங்க கெஸ்ட் ஹவுஸ் தான் எங்க வீட்டுல வேற நான் மட்டும்தான் இருக்கேன். பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணா இருக்காங்களே, அவங்க கிட்ட சிக்கன் எடுக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க வந்ததை சமைச்சிட வேண்டியதுதான். ஓ, சிக்கன் எல்லாம் வைக்க தெரியுமா? இல்லங்க ஆர்த்தி, எனக்கு சிக்கன் எல்லாம் வைக்க தெரியாது. யூடியூப் பார்த்து ஏதாவது பண்ண வேண்டியதுதான். நல்லா தெரிஞ்சவங்க சிக்கன் பண்ணாலே சில நேரம் நல்லா இருக்காது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க மது சிக்கன் சூப்பரா வைக்கும். ஆமா மித்ரன், என்ன டவுட்னாலும் கேளுங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. மது. என்னக்கா? வாங்க தாத்தா. அடா பாப்பா டாக்டரே. மது, ஒரு ஆம்பளைக்கு சமையல் குறிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தா புரியாது. அவர் தான் வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்றாருல, நீ போய் சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுக்கலாம்ல. எது நானா? இல்ல மது, அதெல்லாம் வேண்டாம், நானே யூடியூப் பார்த்து பண்ணிருவேன். அட டாக்டர், இப்பதானே ஒழுங்கா தெரியாதுன்னு சொன்னீங்க. எங்க ஊருக்கு வர வந்திருக்கீங்க, வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும்ல. எங்க மது சூப்பரா சமைக்கும். என்ன ஆர்த்தி? இல்ல தாத்தா, மித்ரனுக்கு சமையல் எல்லாம் தெரியுமா? அதுதான் வந்த அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டமே. ஆனா தாத்தா, சிக்கன் மட்டும் வைக்க தெரியாதாம். வாங்க கொடுத்துருக்காராம். அதான் நான் மது கிட்ட சொல்றேன், நீ போய் பண்ணி கொடு அப்படின்னு. அவங்க வீட்ல யாருமே இல்லையா. மித்ரன் பாட்டுக்கு சிக்கன் கறி செய்ய போறேன்னு சொல்லி அது மீன் குழம்பு ஆக போகுது. அக்கா, நம்ம வீட்ல இருந்து வேணா செஞ்சு கொடுக்கறேன். நான் எப்படி அங்க போய் சிக்கன் பண்ண முடியும்? அட மது, அவங்க ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அதுக்காக எல்லாம் நீங்க அங்க வந்து எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிளஸ் எனக்குமே புதுசு புதுசா கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் தான். அதனால இன்டர்நெட் இருக்கேன், நானே பார்த்து ஏதாவது செஞ்சிருவேன். அட, எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு கொடுக்கணும்ல. மது, தாத்தா, தம்பிங்க எல்லாம் ஊர்ல இருந்து நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கு. அங்கேயும் யாரும் இல்லைன்னே சொல்லுதே தம்பி. நீ போய் சமைச்சு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. இல்ல தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தாத்தா, நானே பார்த்துப்பேன். என்ன மது, நம்ம வீட்டுக்கு இல்ல, நம்ம ஊருக்கே விருந்தாளியா வந்திருக்காங்க. சின்ன சின்ன உதவி செய்யறதுல என்ன தயக்கம்? சரி தாத்தா, நான் செஞ்சு கொடுக்கறேன். இப்பயே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காம எல்லாரும் கூட நல்ல பழகு. இந்த வீடும் உண்டு, குழந்தையும் உண்டு, வீட்டு முத்தமும் உண்டு. எங்கேயாவது போனோம்னாலும் இனியாவையே புடிச்சிட்டு போறது.
எல்லாரும் கூட சகஜமா பேசணும்ல. ஆ தாத்தா. எங்க மது நல்லாவே சமைக்கும். என்ன தாத்தா இது? அந்த வீடு ஆம்பளைங்க இருக்க வீடு. என்னதான் இப்போ யாரும் இல்லைனாலும் நான் இருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில மதுவை நீங்க நான் இருக்கும்போது வீட்டுல விடுறீங்கன்னு தெரியல. தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாக்டரும் மனுஷன் கிடையாது, கடவுளுக்கு சமம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்துற அதிகாரம் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா நீங்க கடவுளுக்கு சமம் தான். நீங்க டாக்டர் எங்க மது கிட்ட மட்டும் பேசுறீங்கன்னா மது என்ன படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாம இருக்காது. கடவுளுக்கு சமமானவங்களை யாராவது சந்தேகப்படுவாங்களா? அது மட்டும் இல்லாம மித்ரன், இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்தே உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்ல பையன். உன்னால என் வீட்டு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி மது. சரி தாத்தா, நான் செஞ்சு கொடுக்குறேன். சரிம்மா, இந்த வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். சஞ்சய் விக்கி மாப்பிளையா வந்தா தாத்தா வயலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிடு. ஆ சரிங்க தாத்தா. சரி மது, நான் வேற நீதான் உப்பாளி போட்டிருப்பேன்னு கோவத்துல வந்துட்டேன். மது, நீங்க எதுவும் கவலைப்படாதுங்க, நானே பாத்துக்கலாம். தாத்தா பெரியவரு, என் மேல இருக்க ஒரு நம்பிக்கையிலையும் இந்த ஊருக்காக நாங்க வந்திருக்கோங்கிற ஒரு பாசத்திலையும் சொல்லிட்டு போறாரு. அட மித்ரன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சொந்தக்காரங்களை எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. மேபி எங்க மத்த டாக்டர்ஸ் எல்லாம் இருந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, நான் வந்து செஞ்சு தரேன். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல மித்ரன். சரிங்க, டவுனுக்கு போனவங்க வர்றதுக்கு இன்னும் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஆ நீ வா மது, நீ என் கூட ஓப்பனா பேசினா மட்டும்தான் உன் மனசை மாத்த என்னால முடியும். போய் முடி நாளாவது பயப்புள்ள ஒரு போன போடியானா. நானும் போன போட்டு என்ன யாருன்னு கேப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன யாருன்னு ஒரு வார்த்தை கேட்கானா. இப்ப எதுக்கு கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் அம்மா என்கிட்ட வந்து உழுதுறாதாம்மா. நானே எப்பயாரும் ஒரு போன போட்டு என்ன யாருன்னு கேட்க மாட்டேங்கான்னு இருக்கேன். அவனுக்கு அங்க வேற வேலை இருக்காதா? ஓயாம உங்களுக்கு போன போட்டு என்ன யாருன்னு கேட்டுட்டு இருக்காதான் நேரம். இவகிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாமா? பிள்ளை பையன் போய் இப்படி நாள் ஆகுது. காரு வீட்டிலே நிக்குது. பைக்காவது கொண்டு போலாமா? போன ஊர் வேற கிராமம்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல கடையில ஏதாவது போனா கூட வண்டி எதுவும் இருக்காதே. ஏன் அதெல்லாம் அவன் பாத்துப்பான், புலம்பிக்கிட்டே இருக்காதுங்க. இப்பயானு இவெல்லாம் பெத்தாலாம். எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அம்மா கிட்ட இன்னைக்கு மதுவை பார்த்த விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ மித்ரன், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கு மக்களே. பாட்டி எப்படிமா இருக்காங்க? கண்ணா, நானும் நல்லா தான் இருக்கேன். என்ன விடிஞ்ச நேரத்துல இருந்து உனக்கு ஒரு போன போட்டு தரதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் கொம்மக்காரிக்கு தான் எனக்கு ஒரு போன போட்டு தரதுக்கு நேரம் இல்ல. அப்படியே பாட்டி? என்ன மக்களே இழைச்சி போயிட்டா? இழைச்சி போயிட்டேனா? அம்மா, நான் வீடியோ கால் பண்ணல. வீடியோ கால் பண்ண மாதிரியே இழைச்சி போயிட்டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல மக்களே, நீங்க கேம்ப் நடத்திட்டு இருக்கீங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் எதுலயே போட்டு விட்டுருக்காங்க போல. தங்கச்சி காட்டி தந்தா. ஓ, அந்த வால் அங்கதான் இருக்கா? காலையிலே ஹாஸ்டலுக்கு போயிட்டா மக்களே. அப்படியா? சரிம்மா. என்ன மக்களே, போன இடம் எல்லாம் மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா? எப்படி என் பேரனுக்கு மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கான். ஒரு பட்டி காட்டுல கொண்டு போட்டுருக்கானுவா. ஒரு கார் வசதி வண்டி வசதி ஏதாவது இருக்கா? கடையிலுக்கு போனாலும் ஒரு ஆம்பளை கையில என்ன செய்யன்னு தெரியாண்டாமா. அவங்க எதுக்குமா இப்படி புலம்பிட்டு இருக்காங்க? அது வாய் எப்படிதானே மக்களே, கண்ட காணாமலும் பெயர வேண்டியதான். ஏ கண்ணா, இவ்வளவு கண்ட காணாமலும் போவான். நீங்க மாமியார் மருமகளாவே இருந்தாலும் சில நேரம் அம்மா பொண்ணு மாதிரி நடந்துப்பீங்க. சில நேரம் இப்படி ஒரு மாமியார் மருமகளை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி கேவலமா நடந்துப்பீங்க. அடிச்சாலும் புடிச்சாலும் நாங்க தான் ஒண்ணுன்னு சேர்ந்துப்பீங்க. உங்க நடுவுல வர்றதுக்கு நாங்க பேசாமலே இருந்துருவோம். ஏ கௌரி, இப்படி சும்மா அவன் குரலை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமா? வீடியோ கால்னு பண்ணு, மூஞ்சி பார்க்காண்டாமா. பாட்டிமா, இங்க வீடியோ கால் பண்றதுக்கு சிக்னல் கிடைக்காது ஒழுங்கா. நான் அப்புறமா வீடியோ கால் பண்றேன். அப்புறம் அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். அப்படியா? இரு மக்களே, நான் வெளியே போயிட்டு. எம்மா, பரம ரகசியமா பேச போறாவன். ஏன் பியானோ என்ன பேசியான்னு எனக்கு கேட்காம இவன் வெளியே போறாளாம்ல வெளியே. அம்மா, ஓவர் ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட இருந்து வாங்கி கேட்டாம இருங்க. அப்படியே வெளியே வந்து நான் சொல்றத கேட்டாலும் அப்புறமா உள்ள வந்தத பாட்டிக்கிட்ட நீங்க சொல்லதான் போறீங்க. இதுக்கு எதுக்கு ஒரு அலப்பறேன்? அப்படி சொல்லு பேராண்டி. என்ன மக்களே? நான் பாத்துட்டேம்மா. அப்பயே சொன்னேன், எதையாவது மந்திரிச்சு அவனு கழுத்துல ஏதாவது போட்டு விட அப்படின்னு. இப்ப பாத்துட்டேங்க. என்னத்தையும் பார்த்தான்னு தெரியலையே. என் பிள்ளை எப்படி பயந்துருப்பான்னு தெரியலையே. பாட்டி, இதுக்குதான் வெளியே போறேன்னு சொன்னேன், நீ கேட்கல. ஆமா, எதை பார்த்த மக்களே? நான் மது இங்க பார்த்தேம்மா. மது கிடைச்சிட்டாளா? பாத்துட்டேம்மா. நாங்க இங்க இருக்கிறது கூட மதுவோட வீட்டுலதான் நாங்க இருக்கோம். என்ன மக்களே சொல்ற? நீ போய் 2-3 நாள் ஆகுது, ஆனா என்கிட்ட இத பத்தி வாயே திறக்கல. இப்ப என்னடானா மது பார்த்துட்டேன், மதுவோட வீட்டுலதான் இருக்கானா? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க மதுவோட தாத்தா ரொம்ப பெரிய ஆள் இந்த ஊர்ல.
அவங்க இருக்கிற வீடும் பெரிய வீடுனாலும் இன்னொரு வீடும் ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. வெளியே இருந்து அவங்க ஊருக்கு வந்திருக்கோங்கிறதுக்காக நல்லா பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வீடு கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கம்மா. மித்ரன், நீ அம்மா கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது. நீ உன் மனசுல இருந்த ஆசையை என்கிட்ட சொல்லும் போதும் அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சாலும்னா ஓகே தான். கிடைக்காததுனால தான் நானும் கல்யாணத்துக்கு உன்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆனா மதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுமா. மித்ரன், நீ இதுக்கு மேல அந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஏம்மா? மக்களே, நீ அவன் மேல எவ்வளவு உயிரா இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். திடீர்னு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட அவளை பார்க்கும்போது உன் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுங்கிறத புரிஞ்சுக்க கூட முடியாத முட்டாள் அம்மா கிடையாது நான் உனக்கு. அவ வீட்டிலே இருந்து அவ குழந்தை அவ புருஷன் எல்லாரையும் பார்த்து நீ வேதனை படுறதுக்கு நீ வீட்டுக்கே வந்துரு மக்களே. இல்லம்மா, இங்க நான் முடிக்க வேண்டிய கடமை நிறையவே இருக்கு எனக்கு. சரி மக்களே, நீ ஒரு வேலைக்காக தான் அங்க போயிருக்க. ஆனா அந்த பொண்ணு மேல நீ எவ்வளவு ஆசைப்பட்டன்னு எனக்கு தான் தெரியும். திடீர்னு அவளுக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம குழந்தை, இதெல்லாம் பார்க்கும்போது உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுக்காக தான் சொல்றேன், நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா. ஆனா மதுவோட ஹஸ்பண்ட் இப்ப உயிரோட இல்லம்மா. என்ன மித்ரன் சொல்றேன், உயிரோட இல்லையா? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 மாசத்துலயே அவர் இறந்திருக்காரு. ஒரு சின்ன குழந்தை கூட இருக்குமா. 2 வயசு தான் ஆகுது. மித்ரன், பெண் குழந்தை அம்மா. அப்புறம் அம்மா, நான் தான் உங்ககிட்ட எதையும் மறைச்சது கிடையாது. இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. கடைசி எக்ஸாம்ல மதுக்கு நான் ஒரு லெட்டர் வச்சிருந்தேன்ல, ஆமா. அந்த லெட்டர் நான் கொடுத்தப்போவே மதுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என்ன மித்ரன் சொல்ற? கல்யாணம் ஆனதுக்கு அடுத்த நாள் தாம்மா மது எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்திருக்கா. இது தெரியாம நான் எழுதி வச்ச லெட்டர் அவ ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிருக்கு. என்ன? என்னால மது அவர் இருந்த 10 மாசமும் ரொம்பவே வேதனை அனுபவிச்சிருக்காமா. எப்பவும் கொடுமை தான் படுத்தி இருக்காரு, என்ன காரணமா வச்சு. என்ன மக்களே சொல்ற? அது மட்டும் இல்லாம என்ன தேடி சென்னைக்கு வந்திருக்காருமா. ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்னோட மெயில் ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுல அவரு இறந்து போறதுக்கு முன்னமே என்னை கண்டபடி பேசிதான் மெயில் அனுப்பியிருக்காரு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் அவர் இடத்துல இருந்து பார்த்தா அவரையும் தப்பு சொல்றதுக்கு இல்ல மக்களே. அவளுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம நீயே லெட்டரை வச்சிட்ட. இதெல்லாம் யாரையும் தப்பு சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் அம்மா, அவரு இறந்து போறதுக்கு முன்ன எனக்கு மெயில் அனுப்பியிருக்காரு. ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா மதுவோட டாக்டர் கனவை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு. நீயா? அவதான் ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டாளே மக்களே. படிச்சு முடிச்சிட்டாதம்மா. ஆனா அவர் என்னை வச்சு சந்தேகப்படுறதுனால எனக்கு இந்த MBBS டிகிரியே வேண்டாம் அப்படி இப்படின்னு பயங்கர பிரச்சனை எல்லாம் வீட்டுல வெடிச்சிருக்கு. வீட்டுல உள்ளவங்களுக்கே தெரியாம மதுக்கும் இனியனுக்கும் மட்டும்தான் சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் இறந்து போவார்னு அவருக்கு எப்படி மித்ரன் தெரியும்? அதாம்மா தெரியல. அவரோட பொறுப்பு எதுக்கு என்கிட்ட ஒப்படைக்கணும்? இப்ப சொல்லுங்கம்மா, இந்த சிச்சுவேஷன்ல நான் ஊருக்கு வரணுமா? இங்க பாரு மித்ரன், ஒரு மனுஷர் இறந்து போவதுக்கு முன்ன உன்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அவர் எதை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரோ அந்த வேலையை நீ முடிச்சிட்டு ஊர் பக்கம் வந்தா போதும். அம்மா, நான் உன்னை பெத்தவ சொல்றேன் மித்ரன். அந்த பையன் உனக்கு கொடுத்த வேலையை நீ முடிச்சதுக்கு அப்புறமா ஊருக்கு வந்தா போதும். உயிர் போறதுக்கு முன்ன கடைசி ஆசையா உன்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்காரு. அது எதுவா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான போராட்டமா உனக்கு இருந்தாலும், அவர் உன்னை நம்பி விட்டுட்டு போன பொறுப்ப நீ முடிச்சிட்டு வந்தா போதும். சரிம்மா, நான் தான் உங்ககிட்ட எதையும் மறைச்சது இல்லையே, அதான். சரி மக்களே, அம்மா வச்சிடுறேன். எவ்வளவு வேலையா இருந்தாலும் நேரம் இருக்கும்போது அம்மாக்கு கால் பண்ணு. சரிங்கம்மா. கிளறியா? கவுரிலோ கலரியோ ஏதோ ஒண்ணு. மத பிள்ளை வேணா உடனே ஊருக்கு வர சொல்லு. ஏன்? அவன் பேசுனது கேட்டுட்டு தானே இருந்தீங்க? அம்மாடி கேட்டுட்டு தான் இருந்தேன். என் யார் எனக்கு பிடிச்ச பிள்ளை வேற, கை குழந்தையோட இருக்கா. நேற்று வரைக்கும் அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவன் உடனே மறந்துடுவானா? அம்மா தான் இங்கே தங்கத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாவளேன்னு சொல்லிவிட்டு அவன் மனசுல வேற எதையாவது விதைச்சிட போறான். என்ன விதைக்க போறான்? என்ன விதைக்க போறானா? மனசுல இருந்த பொண்ணுதான் இதுல கை குழந்தையோட நின்னுட்டு இருக்கு. அவளே கட்டி கூட்டிட்டு வரலாம் நினைச்சிட்டானா? நினைச்சிட்டானா என்ன? ஒரே ஒரு பியாரம் எனக்கு இருக்கான். அவனுக்கு ஊர் கூட்டி பிரம்மாண்டமா எப்படிப்பட்ட பொண்ணை பாக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கேன். எதையும் பாருங்க, இத பத்தி இனிமே மித்ரன் கிட்ட நீங்க பேசக்கூடாது. ஏன்னா என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் அந்த முடிவு அவனை பத்தி மட்டும் இருக்காது, அவனை சுத்தி இருக்கவங்களையும் பத்தி யோசிச்சுதான் என்ன முடிவா இருந்தாலும் எடுப்பான். அவன் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு டீச்சரா வாழ்க்கையில அவன் எதை எதை கத்துக்கணும், எந்த மாதிரி நேரத்துல எந்த மாதிரி முடிவெடுக்கணும்னு எல்லாத்தையும் அவனுக்கு நான் கத்து கொடுத்துட்டேன். சுதந்திரமா என் பையனுக்கு முடிவெடுக்கிற உரிமையை அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன். தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைக்கு ஏன் விருப்பத்தை திணிக்கணும்னு நான் என்னைக்கு நினைச்சதில்ல. அவன் என்ன முடிவெடுத்தாலும்
அது எல்லாரையும் பத்தி யோசிச்சு தான் ஒரு முடிவெடுப்பான். எல்லா பிள்ளைகளும் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன் மித்ரன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றான்னா, அது என்ன அவன் அம்மாக்கு மேல ஒரு இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கான். எந்த இடத்துலயும் அதை நான் கெடுத்துக்க விரும்பல. அவனுக்கு வாழ்க்கை துணையா யார் வரணும்னு அவன் முடிவெடுக்கிறானோ அதுதான் என் விருப்பமும். ஏன் அம்மா அதுக்குன்னு கல்யாணம் ஆகி புருஷன் இறந்துட்டான், நான் அதை தப்பு சொல்லலாம். என் பியார கல்யாண வாழ்க்கையில எனக்கு ஒரு கனவு இருக்கும்ல. உங்க கனவு எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு இப்ப தூங்குற வேலையை பாருங்க. அவனுக்கு என்ன தோணுதோ அதை அவன் பண்ணுவான். என்ன ஸ்னோ? நீ சேட்டை பண்ணா மட்டும்தான் ஊசி போடுவாங்க. நீ சேட்டை பண்ணியனா மட்டும்தான் ஊசி போடுவாங்கன்னு. யாரு? அட வாங்க மது. ஆம். தின்னக்க தின்ன த தின்னக்க தின்ன தின்னக்க தின்னக்க தின்ன. உள்ள வாங்க மது, இது உங்க வீடுதான். ஊசி எல்லாம் என் மியாவுக்கு போட மாட்டேன். என்ன மது, ஏதாவது கேக்குறதுக்காக வந்தீங்களா? இல்ல, தாத்தா தான் உங்களுக்கு சிக்கன் சமைக்க தெரியாது, சமைச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனாங்களே. அட தாத்தா பெரியவங்க சொல்லிட்டு போறாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சரி வந்துடுறேன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு நானே சிக்கன் வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டேன். அதான் தாத்தா சொல்லிட்டாங்களே. சரி மது, இது உங்க வீடுதான். உங்க வீட்லயே உங்களை உள்ள கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. உட்காருங்க, ஏதோ வந்துடுறேன். எங்கேயோ போனாரு, எங்க போறாருன்னு என்கிட்ட கேட்டா. உனக்கு ஊசி பிரச்சனை. ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. நீ சமத்து பிள்ளையா இல்லைன்னா மட்டும்தான் ஊசி போடுவாங்க. சேட்டை பண்ணாம அம்மா சமைச்சு முடிக்கிறது வரைக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தேன்னா டாக்டர் அங்கிள் ஊசி போட மாட்டாங்க. அப்படி இல்லையா, ஊசி தான். என்ன மது, எப்பவும் குழந்தைகிட்ட என்ன வச்சு மிரட்டி நீங்க நினைக்கிறது பண்ண வச்சிருவீங்க போல. டாக்டர் உங்களுக்கு ஊசி போட்டுருவாங்கன்னு சொல்லியே மிரட்டி மிரட்டி சாப்பிட வைக்கிறதுல இருந்து தூங்க வைக்கிறது வரைக்கும் என் ஊசி தான் வேலை பார்க்குது போல. அது ஒண்ணும் இல்ல மித்ரன், அவ ஊசின்னு சொன்னா பயப்படுவா. பயந்தாள்னா நம்ம சொல்றதையும் கேட்டுருவா. அதுக்காக எங்க மியாவை எப்படியா பயமுறுத்துறது? சரி மித்ரன், வெளியே போறீங்களா? ஏன் மது? இல்ல, வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி வந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதான் வெளியே எங்கேயோ போறீங்களோன்னு நினைச்சேன். அதுவா மது, சத்தியமா நீங்க வருவீங்கன்னு நினைக்கல. தாத்தா ஏதோ பேசிட்டு போறாரு. தாத்தாவோட பேச்சுக்காக சரி தாத்தான்னு மண்டையாட்டி வைக்கிறீங்கன்னு நினைச்சேன். அதான் கேஷுவலா வீட்டுல நிக்கிற மாதிரி நின்னுட்டேன். அது மட்டும் இல்லாம மது, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சிட்டு நானே சிக்கனை கிளீன் பண்ணி கட் பண்ணி வேற வச்சுட்டேன். தாத்தா சொல்லி கேட்காம இருக்க முடியுமா? சரி வாங்க. அப்புறம் மது, இங்க நாங்க நிறைய பேர் இருந்தாலும் மோஸ்ட்லி சமைக்கிறது நான் தான். கிச்சன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். பொண்ணுங்க கிச்சன்ல பண்றது நாங்க பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குமே. அதனால கொஞ்சம் இடக்கு மடக்கா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன இருக்கு மித்ரன்? என்னடா அளவுக்கு மீறின சந்தோஷம் உன் முகத்துல தெரியுது. தொல்லை ஒளிஞ்சு போயிடுச்சேன்னு சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படாதடா. 15 நாள்ல உன் பொண்டாட்டியா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறான். ஏய், உனக்கு வர வேலையே இல்லையா? சும்மா இந்த நாள் கணக்கு எண்ணிட்டு இருக்கதான் உனக்கு வேலையா? இல்லடா, சொல்றேன். நீ போயிட்டான்னு சந்தோஷப்படாத. உன் சந்தோஷமே அவதானே. ரைட்டு. ஏண்டி, என்ன ஒரு 15 நாள் சந்தோஷமா இருக்க போறேன், அப்பவும் அந்த இம்சையை ஞாபகப்படுத்தணுமா? அவ பாட்டுக்கு பாவம் போல ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தா, நீ கத்தி கூப்பாட போட்டு இம்சை பண்ணி அந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்ட. பிள்ளை துரத்தி விட்டாவலாம் ஒண்ணு பண்ணிடி செல்லம். பிரியாண்டியோட சாரி இருக்கலாம், அதுல தொட்டில் ஒண்ணு கட்டி அவளை அதுல போட்டு தாலாட்டு பாட்டு பாடுறியா? குழந்தை சுகமா யார எந்த குண்டுல தூக்கி போட்டு மிதிக்கலான்னு பாக்கும். டே, நீ ஸ்ருதிய தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. சின்ன சின்ன தப்பு யார் தான் பண்ண மாட்டாங்க. ஆர்த்திய நீ பண்ணது இல்லையா? அது ஒண்ணும் இல்லை நீயா, நம்ம அன்புக்கு ஏற்கனவே கண்ணம்மா மேல ஒரு கண்ணு. அதான் அன்போட கண்ணழகி. இதுல ஸ்ருதி நல்லவளா இருந்தாலும் கெட்டவளா இருந்தாலும் அவன் இப்படிதான் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்திருப்பான். பாத்தியா, சாமே சொல்றான். நீ வேணேன்னு தான் அந்த பொண்ணை எப்பவும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்க. டேய் சொல்லுடா. நானே அது போய் தொலைஞ்சிருச்சு, கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா அவ பேசுறத பாரான். இங்கதான் வரப்போறாளாம். வீட்லயே எல்லாரும் இருக்கோம், அப்புறம் யார் கூடடா பேசிட்டே இருப்பா? எப்ப பாரு போன்லயே பேசிட்டு இருப்பா. ஏண்டா லவ் பண்றியா? ஆமா. லவ் பண்றங்கிற அப்புறம் எதுக்கு அவ ஊருக்கு போனத நீ சந்தோஷப்படுற? எவா? அதான் அன்பு உன் ஸ்ருதி. டே குரங்கு, நான் என் கண்ணம்மாவை தான் சொன்னனே தவிர அவ கேரக்டர் நினைச்சாலே இரிட்டேட் தான் ஆகுது. சரி விட்றா. டே மச்சான், நிஜமாலுமே அவ யார் கூட பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்ல இத்தனை பேர் இருக்கோம், நம்ம கிட்ட கூட அது இந்த அளவுக்கு பேசாது. அந்த போன்ல அப்படி யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு தெரியல. ஆண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பியாய். அதே மாதிரி ஸ்ருதி உனக்கு பிடிக்காததுனால அவன் எது பண்ணாலும் உனக்கு தப்பாவே தெரியுது.
சரி அன்பு, வித்யா விஷயத்துல வித்யாவுக்கு பார்த்திருக்க பையனை பத்தி இன்னொரு தடவை விசாரிக்கணும்னு சொன்னியே. ஆமா, அது என்னாச்சு அன்பு? ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒருத்தர் விசாரிக்காமல உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன அன்பு சொல்ற? ஆமாண்டா, நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக் சிவில் எடுத்தாரே. ஆமா, அந்த சாரோட வீட்டு பக்கம் தான் சுரேஷோட வீடு. எதேச்சியா அவரை பார்க்கும்போது இங்கதான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். அவரை யாரு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்தாரு. பையன் நல்ல பையன்னு சொல்லல, வேண்டாம் அப்படின்னு சொல்லல. விசாரிச்சு தானே கொடுக்குறீங்க, ஒழுங்கா விசாரிச்சு கொடுங்க அப்படின்னாரு. என்ன அன்பு சொல்ற? ஆமா இனியா. அப்புறம் இன்னைக்கு சண்டேனால எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க வரீங்களா? இன்னைக்கு என்ன? இல்லடா, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. அந்த ப்ரொஃபஸரை எனக்கு கால் பண்ணி இன்னொருத்தரோட கான்டாக்ட் கொடுத்து இவரை போய் பாருங்க, உங்க தங்கச்சிக்கு நீங்க பார்த்து வச்சிருக்க பையன் எந்த மாதிரின்னு சொல்லுவாரு அப்படின்னாரு. சரி, அதுக்கு நீ நாளைக்கு ஆபீஸ் வராததுக்கு என்ன சம்மந்தம்? இல்லடா, நான் பார்க்க போற ஆள் வேற இப்போ ட்ரிவாண்ட்ரம்ல இருக்காராம். கார்ல தான் போறேன். நாளைக்கு மதியம் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் நைட் ஆகும். அட பைத்தியக்காரா, போன்லயே விசாரிக்கலாமே. இல்லடா, வித்யாவோட வாழ்க்கை பத்தியா, இதுதான் கடைசியான சான்ஸ். யார் சொல்றதோ அவங்க கண்ணை பார்த்து பேசினா மட்டும்தான் எனக்கு அதுல ஒரு திருப்தி ஆகும். லூசு பயலே, நீ இந்த கண்ணு கான்செப்ட் விடவே மாட்டியா? கண்ணை பார்த்து பேசுறதுலயே அவங்க உண்மையை பேசுறாங்களா இல்ல பொய் பேசுறாங்களான்னு எனக்கு பாதிக்கு பாதியாவது புரிஞ்சிடும்லாம். சரி, அப்ப நீ தனியா போக வேண்டாம், நானும் வரேன். உனக்கு ஓகேனா நீ வா சாம். சரினியா, அப்போ ஆபீஸை கவனிச்சுக்கிற பொறுப்பு நாளைக்கு ஃபுல்லா உன்னோடதான். அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிடக்கூடாதுதான். எந்த பொண்ணை எங்க கூட்டு போற? எந்த பொண்ணையும் எங்கேயும் கூட்டு போகல. நாளைக்கு நான் வேற ஆபீஸ் பக்கம் வர மாட்டேன். ஏஞ்சல் கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்து அதுல எல்லாம் சைன் வேற போடணும். நான் நாளைக்கு வருவா தானே, நானும் நாளைக்கு ஆபீஸ் போறது தானே அப்படின்னு விட்டுட்டேன். முக்கியமான ஃபைல் இனியா, அது எல்லாத்துலயும் நீ கூட சைன் பண்ண முடியாது, நான் தான் சைன் பண்ணி ஆகணும். அதனால அந்த பொண்ணு ஒரு 2 hours வந்துட்டு போக சொல்றியா? வேணா அவளை வீட்டுல கொண்டு கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் சரி, அவ புலம்பாம வந்தாள்னா சரிதான். புலம்புனால வராம எல்லாம் இருக்க மாட்டா, அதெல்லாம் வருவா. சரி, அப்ப நீங்க ரெடி ஆயிக்கோங்க, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? அதுக்கு என்ன நீங்க 2 பேரும் பொங்குறீங்க? இல்ல, இந்த சுடியே நல்லா தான் இருக்கு. இதுல வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போறதா சொன்ன பத்தியா? ஆமா, 2 மணி நேரம் இதையே போட்டிருக்கேன். பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான். திருத்த முடியாது ஒன்னெல்லாம். போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே. அப்புறம் அன்பு, அப்பா வேற சொந்தக்கார ஒருத்தங்க வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ லேண்ட் விஷயமா பேசுறதுக்கு. நாம ஆபீஸ் போறதுனால எப்படியும் நான் வீடு போய் சேர முடியாது. இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சாம், உனக்கு வேலை இருந்துன்னா நீ கிளம்பு. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசிட்டு வரேன். அப்புறம் குட்டிமா, இந்த சுருட்டை பத்தி எல்லாம் என்கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்தாதேனா? நான் எதுக்கு ஞாபகப்படுத்த போறேன்? நீதான் ஞாபகம் வந்து வந்து பேசிட்டே இருக்க. தின்னக்க தின்ன த தின்னக்க தின்ன தின்னக்க தின்ன த தின்னக்க ஏன்? நீ எதுக்கு பாக்குறா? ஆனா அதே பார்வையை நான் பார்த்தா மட்டும் எதுக்காக கண்ணை திருப்புறா? சரி, என்னதான் மாமா பொண்ணு கூடவே வளர்ந்துருந்தாலும் அவளுக்குன்னு தனியா மனசு இருக்கும்ல. அவ மனசுல நினைக்கிறத நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இவ எதுக்காக பாக்குறா? எதுக்காக நான் பார்த்ததும் பேச திருப்புறா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கொடுங்க மித்ரன், நானே கட் பண்றேன். அதான் முடிச்சிட்டேன் இல்லைங்க, பரவாயில்ல. நான் ஒன்னு கேட்கலாமா? ஒன்னு என்ன, 9 கூட கேளுங்க. உங்களுக்கு நிஜமாவே சிக்கன் சமைக்க தெரியாதா? தெரியுங்க. அப்புறம் ஏன் மித்ரன் அப்படி போய் சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இங்க வந்ததுல இருந்து இந்த பசங்க ஃபுல்லா எனக்கு சமைக்க நல்லா தெரியுங்கிறதுனால என் உயிரையே போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நாளை விட்டு வைப்பானுங்கன்னு பார்த்தா அவனுங்க எல்லாம் நல்லா சுத்த போயிட்டானுங்க. எப்பவுமே அம்மா கைப்பக்கம் சூப்பரா இருக்கும், அதான் உங்ககிட்ட தெரியாதுன்னு சொன்னேன். உங்க ஆர்த்தி வேற வாயை கொடுத்து உங்களை இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அம்மா சமையலை சாப்பிட்டு தான் ரொம்ப நாள் ஆகுது. அட்லீஸ்ட் என் மியாவோட அம்மா சமையலாவது சாப்பிடலாம்ல. பயங்கர மூளை தாங்க உங்களுக்கு. அது எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? சிக்கன் கூட அழகா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கீங்க. பொதுவா சமையல் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு நீட்டா வரும். ஓ, அதுலயே தூக்கிட்டீங்களா? ஏன் மித்ரன், நீங்க சமையல் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அம்மாட்ட இருந்து தாங்க. அம்மா கிட்ட இருந்து சமையல் கத்துக்கிட்டீங்களா? ஏங்க, அம்மா கிட்ட இருந்து சமையல் கத்துக்க கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படி இல்ல மித்ரன், நீங்க வேற ஒரு டாக்டர். அட, டாக்டரோ கலெக்டரோ, பெத்த அம்மாக்கு புள்ள தானே. என் அம்மா சமைக்கும் போது சின்ன வயசுல இருந்தே என் அம்மா பக்கத்திலே போய் நின்றுவேன், பார்த்துட்டே நிப்பேன். கொஞ்ச நாள் போக போக சின்ன சின்னதா ஏதாவது வேலை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மித்ரன் வீடு கொஞ்சம் வித்தியாசமான வீடு. புரியல. சாப்பிட்ட தட்டு வரைக்கும் நான் ஆம்பள, நான் சாப்பிட்டாச்சு, அதை கழுவுறது உங்க வேலைன்னு தூக்கி போட்டு போக முடியாது.
சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்களை மதிக்கிறதுக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் உங்க அம்மா ஸ்கூல் டீச்சரா? எப்படி மது கரெக்டா சொல்லிட்டீங்க? என் அம்மா ஸ்கூல் டீச்சர் தான். அது இருக்கட்டும் மது, ஆத்தியும் தாத்தாவும் சொன்னதுக்காக என்ன நம்பி நான் மட்டும் இருக்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, அது எந்த நம்பிக்கையில? எந்த நம்பிக்கையில? அதான் கேக்குறேன். அது ஒன்றும் பெருசா இல்ல. எந்த ஆம்பளை ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசுறானோ அவன் கண்டிப்பா நல்லவனா தான் இருப்பான். ஒரே நைட்ல ஒபாமா ஆன மாதிரி இந்த மித்ரனுக்குள்ளே ஒரு சின்ரா சொலிஞ்சிட்டு இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. முடியல தங்கம். ஏன்பு இந்த சண்டே வேற கடை திறந்து வைக்கணுமாங்கிற மாதிரி ஆபீஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். பாக்குறவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? எல்லாம் இவனை சொல்லணும். அவ கிடக்கா என்னமோ சண்டே வந்து இருந்துட்டு நீங்க 2 பேரும் பயங்கரமா வேலை பண்ணி கிளிக்கிற மாதிரியே பேச்சு வேற. அது சரிடா, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். வித்யாவை பத்தியும் யோசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காக்கு ஆள் அனுப்புனது வரைக்கும் எனக்கு தெரியும். எப்படி எப்படி சாம்? சாம்? டேய், நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ எப்போ என்ன பண்ற, என்ன யோசிக்கிற, இது எல்லாமே எனக்கு தெரியும். சரி, எல்லாத்த பத்தியும் யோசிக்கிற. சுத்தமா உனக்கு ஸ்ருதிய பிடிக்கலன்னு சொல்ற. உனக்கு பிடிச்ச பொண்ண தேடி கண்டுபிடிக்கலாம்ல. மேபி கடைசியா நீ ட்ரை பண்ணும்போது கிடைக்கலாம்ல. அட போடா, இனியெல்லாம் அவ கிடைக்க மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தல விடுறதுக்காக தான் அப்படி ஒரு பொண்ணே வந்தது. இல்லைன்னா ஆகாஷ் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்துன்னா 3 வருஷம் என்ன பார்க்காம இருந்திருப்பாளாம். யாருக்குடா தெரியும், ஆகாஷ் சொன்ன மாதிரி உன்னை சுத்தி இருக்கவங்களா கூட இருக்கலாம். நம்ம ஆபீஸ்ல இருக்க பொண்ணா இருக்கலாம். ஏன் நம்ம இனியாவா கூட இருக்கலாம். ஏன்டா என்ன பாக்குற? மச்சான், மேட்ரு என்னன்னா நானும் இனியாவும் சேரணும்னு தான் உங்களோட விருப்பம். அதுக்காக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாதுங்க. இந்த உலகமே அழிகிற நிலைமையில இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது எங்க 2 பேர் மனசுல என்ன யாராலையும் மாத்த முடியாது. என்ன கரெக்ட் தானே? ஆ? நான் மட்டுமே பேசிட்டு இருக்க, நீ அமைதியா இருக்க. எனக்காகவும் சேர்த்து தானே நீ பேசிட்டு இருக்க. இதுல நான் எதுக்கு பேசணும்? பாத்தியா, அது ஆபீஸ்க்கு இந்த சண்டே என்ன வர வைக்கணுமா இவனுக்கு அப்படிங்கிற கோவத்துல இருக்கு. இதோ வருது பாரு சூறாவளி. சார், எதுக்கு கத்துற? ஏஞ்சல் சைன்லாம் பண்ணிட்டான்ல, நீ கிளம்பு. மேம் 2 ஹவர்ஸ்னு கூப்பிட்டீங்க, ஆனா half an hourல கிளம்ப சொல்றீங்க. இன்னைக்கு சண்டே ஏஞ்சல். ஆபீஸ்க்கு வர மாதிரி சண்டேனாலே ஒரு கிறிஸ்டின் பொண்ணு பிஸியா தான் இருப்பா. அதையும் தாண்டி கூப்பிட்டது எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, முக்கியமான வேலை இருந்தனால தான் கூப்பிட்டான். இனியா உங்க ஃப்ரெண்டு மாதிரி இல்லாம நீங்க எப்பவுமே குட் தான். ஏய், சார் நீங்க என் அண்ணன் மாதிரி. நான் சாம் சார் தான் சொன்னேன். அண்ணன் மாதிரியா? இங்க பாரு, அப்பவே சொல்லிட்டேன், இந்த ஜென்மத்துல ஒன்னெல்லாம் தங்கச்சியை தத்தெடுக்க முடியாது. எனக்கு என்னமோ நீங்க எனக்கு அண்ணனா மாற போற மாதிரி தோணுது சார். அது இருக்கட்டும் ஏஞ்சல், எதுக்கு துப்பட்டாவை இப்படி பிடிச்சிருக்க? புது சுடினியா, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. அதை எதுக்கு இப்படி பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்லை இனியா, புது துணி போட்டுட்டு ஆடு கொடுக்கறவங்க எல்லாம் இந்த மாதிரி தானே பிடிச்சிட்டு நிப்பாங்க. இத பார்த்தாச்சும் அப்படி ஆடுக்கெல்லாம் இந்த ஏஞ்சல் தகுதியான பொண்ணுன்னு டைரக்டர்ஸுக்கு தெரியணும்ல. என்ன டைரக்டர்ஸுக்கு தெரியணுமா? தெரிஞ்சாதானே இந்த ஏஞ்சலையும் கூப்பிடுவாங்க ஆடுக்கு. ஷபா, அப்புறம் ஏஞ்சல், வீட்ல அக்காவோட பாப்பா எல்லாம் எப்படி இருக்கா? அவளே படத்துல உள்ள கதையை அடிச்சு விட்டுட்டு இருந்தா, நீ என்னடானா அதை பத்தி கேக்குற பத்தியா? இனியா நீ சைலண்டா இருந்துட்டு என் வாயை வாடகைக்கு வாங்கி என்ஜாய் பண்ற பத்தியா? சரி போட்டும், இருந்தாலும் என் சோக கதையை உனக்காக சொல்றேன். இல்ல ஏஞ்சல், அவளை கஷ்டப்பட்டெல்லாம் சொல்ல வேண்டாம். என் சோகமான கதையா இப்படி யாரு கூடயாவது சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். டேய் மச்சான், இவளை ஒழுங்கு மரியாதை வெளியே போ சொல்லிரு. ஏற்கனவே வித்யா விஷயத்துல நான் தப்பான முடிவெடுத்துட்டேனோன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ சொல்லு ஏஞ்சல், அவன் கிடக்கான். குழந்தைக்கு நேத்து பயங்கர காய்ச்சல். உருட்டுறது உருட்டு கதை, இதுல இவ்வளவு சோக கீதம் வேணுமா? கதையா இருந்தாலும் ஃபீல் பண்ணி தான் சொல்ல முடியும். நீ மேல சொல்லு. நைட் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். காலையில தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் எங்க அத்தா வந்து ஒரே தொல்லை. அது எப்படி ஒரிஜினல் கதை மாதிரி பேசுற பாரு. சார், நீங்க சொல்றத பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் மாசமே எனக்கு இன்கிரிமென்ட் போடுறதுக்காக நான் போய் கதையை அடிச்சு விட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. அவன் உன்னை தங்கச்சியா தத்தெடுக்கிறானோ என்னமோ, ஆனா அம்மாடி நீ எங்க போனாலும் பொழைச்சிருவ. உன் வாய் மட்டுமே போதும். என்ன சார், எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சிட்டே இருக்கீங்க? போய் சொல்றதுல ஒரு அளவு வேண்டாமா? என் சோக கதையா ஒரு அண்ணனா இருந்து கொஞ்சம் மனசாட்சியோட கேக்குறீங்களா? நீ அவனை கடுப்பேத்துறதுக்காண்டி தான் அண்ணன் அண்ணன் சொல்றேன்னு நினைக்கிறேன். சார், நீங்க வேணா பாருங்க, இந்த கம்பெனில இருந்து நான் வெளியே போறதுக்குள்ள நீயே என் தங்கச்சி மாதிரி நீங்க சொல்லல. என் பேரு இனியா கிடையாது, ஐயோ ஏஞ்சல் கிடையாது. அப்படிங்க. எஸ்கேப். அப்புறம் மச்சான், எப்ப அவளை தங்கச்சியா தத்தெடுக்க போற? டே, அதுவே உளறிட்டு போகுது. ஏமித்ரன், உங்க அம்மா டீச்சர்னா
உங்க அப்பாவும் டாக்டரா இருக்காங்களா? அதான் உங்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ஆசை வந்துச்சா? எனக்கு அப்பா கிடையாது மது. மித்ரன், உங்களுக்கும் ஸ்னோலின் மாதிரி அப்பா கிடையாதா? சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாங்க. எங்க வீட்டுல வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஒரு குறை இல்ல. நீங்க ஒரே பையன் தானா? ஆமா மது, ஒரே பையன்தான். அப்பா இறந்தது என்னை விட ரொம்ப பாதிச்சது தங்கச்சி தான். இப்ப ஒரே பையன் சொன்னீங்க. ஆமாங்க, ஒரே பையன்தான். ஒரே பையன் ஒரு பொண்ணு. ஆனா உங்களுக்கு இப்ப கூட நக்கல் நயாண்டி பாத்தீங்களா? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலே அப்பா அப்பா நடந்துட்டே இருப்பான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் ஜாலியா இருப்பா. அதனாலேயே மித்ரா 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம். என்ன மித்ரன், ஒரு பொண்ணு அப்பா பாசத்துக்காக ஏங்குறானு வீட்ல உள்ளவங்க பாசமா இல்லாம ஹாஸ்டல்ல சேர்த்துட்டீங்களா? அப்படின்னு இல்ல மது, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் மறந்து சந்தோஷமா இருந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்தாலும் அந்த நினைப்பு அதிகமா வரும். அதுலயே பிரீத்திங் ப்ராப்ளம்லாம் அவளுக்கு ஆரம்பிச்சு. அதான் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும்னு ஹாஸ்டல்லே சேர்த்துட்டோம். ஓ, அப்பா இறந்த டைம்ல நானும் சின்ன பையனா இருந்தாலும் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைக்கும்போது எனக்கும் அப்பா இல்லாதது ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட அப்பான்னு சொல்லி பெரியப்பா தான் வருவாங்க. சின்ன வயசுலயே அவரை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு அப்பான்னு பழகிடுச்சு. ஆனா அப்பா இறக்கும்போது மித்ரா ரொம்ப சின்ன பிள்ளை. அவளெல்லாம் பேச்சுக்கு கூட அந்த இடத்துல வேற யாரையும் வைக்க முடியல. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, கவனிக்காம கதை கேட்டுட்டே நிக்கிறீங்க. அட ஆமா. மது என்னாச்சு? கண்ணுக்குள்ள காரம் தெரிச்சிச்சு. மது கண்ணை கசக்காதுங்க. கண்ணுல இருந்து கையெடுங்க. கையெடுங்க மது, கையெடுங்க மது. வீசும் குளிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்பில் தோகையாகும் காலம் மோதும் வாசல் நீயே செல்லமான நிரலியே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. இந்த பார்வைக்கான அர்த்தம் என்ன மது? ஒவ்வொரு தடவையும் ஸ்னோ என்கிட்ட அப்பா எப்ப வருவாங்க அப்பா எப்ப வருவாங்கன்னு கேட்கும்போது அந்த வலி உயிரை அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். என் ஸ்னோ மாதிரி சின்ன வயசுல இருந்தே அந்த வலியை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரியே என் ஸ்னோவை நான் பெரிய ஆளாக்கணும். என்னோட கனவை என் ஸ்னோ தான் நினைவாக்க போறான். எனக்காவது ஒரு பொண்ணு, ஆனா என்ன மாதிரி தனியா ஸ்ட்ராங்கா நின்று 2 பிள்ளைங்களை சொந்த காலில் நின்று வளர்த்துருக்காங்க. அவங்கள ஒரு தடவையாவது பார்க்கணும். ஓய், ஹலோ. ஆ? சிக்கன் அழுதுட்டு இருக்குங்க. செத்து போன என்ன எவ்வளவு நேரமா வேக வைக்கிறீங்க அப்படின்னு. கொன்றவன். சார், நீங்க எப்ப வந்தீங்க சார்? என் ஸ்டூடெண்ட் மேல கை வச்சு அவங்க கிட்ட இந்த அடி வாங்குனீங்களே, அப்பவே வந்துட்டேன். இதுல டிராயிங் வரோம் காணோம். என்ன? சார், இது தெரியாம தான் கைப்பட்டுச்சு. வித்யா தான் தப்பா எடுத்துக்கிட்டான். வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுனா அவங்க வீட்டுக்கு போனா அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா? சார், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, வீட்டுக்கு போனா உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி விட்டுருவாங்களான்னு கேட்டேன். தெரியாம. நீங்க கிளாஸுக்கு போங்க வித்யா. இங்க பாருங்க சுரேஷ், நான் ரொம்ப நாளா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். என் டிபார்ட்மெண்ட்ல என் ஸ்டூடெண்ட் மேல தப்பான பார்வை பார்த்தாலே சத்தான். ஏன் சார், காலேஜுக்கு பேரண்ட்ஸ் நம்மள நம்பிதான் அனுப்புறாங்க. இதுக்கு மேல உங்களோட ரியல் கேரக்டர் எங்க காமிக்க நினைச்சீங்க, கொன்றுவேன். ஒரு நிமிஷம் வித்யா. என்ன சார்? சுரேஷ் மேல நான் எந்த ஆக்ஷனும் எடுக்காததுக்கு காரணமே, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் உங்களுக்கு என்னன்னு நீங்க ஏதாவது கேட்டுட்டீங்கன்னா அதனாலதான் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. பட் இன்னைக்கு நீங்க பண்ண விஷயம் என்னையே ஆச்சரியப்படுத்திட்டு சூப்பர். படிக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு ஹெச்ஓடியோ கிடைச்சிட்டாங்கன்னா எல்லா சோதனையும் சாதனையாக்க முடியும் சார். நீங்க கொடுத்த தைரியம் தான். அப்புறம் அவர் மேல நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்றேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்களோட ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னோட கம்ப்ளைண்ட் நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் லீவு. நாளைக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். உன் அண்ணன் என்னடானா என்ன பத்தியே விசாரிக்க போயிருக்கான். ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரானு பார்த்தா இவன் நடுவுல வந்து நிக்கிறான். சோ மத்தியானத்துக்கு அப்புறம் நீ லீவு. வித்யா, இன்னைக்கு ஈவினிங் உனக்கு நடக்க போறதுல இருந்து உன்னை உங்க அண்ணனாலையும் காப்பாற்ற முடியாது, ஆதித்யாவாலையும் காப்பாற்ற முடியாது.